எத்தனை கை இருக்கு அத்தனையும், ரெண்டு நம்பரப்பட்ட ரெண்டு சொல்லுகிறது. அப்ப அல்லாஹ் வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைக்கும் போது ஒரு கைப்பிடி மண் எடுக்கிறான். ஒரு கைப்பிடி மண் எடுத்தாண்டு ஹதீஸ் இருக்கிறது, திருமதியில் இருக்கிறது. ஹலக் ஆதம மின் கபலத்தின் கபலஹா மின் ஜமீல் அர்லி, பூமியில எல்லா பாகத்தில் இருந்தும் சேர்த்து ஒரு கைப்பிடி மண்ணை தான் அல்லாஹ் எடுத்தான், ஒரு கையில படைச்சது. அதே நேரத்தில் வந்து அல்லாஹ் வந்து அதை திரட்டி கிரட்டி போட்டு ரொம்ப நாள் போட்டு வச்சிருந்தாங்க இல்லையா, அதுக்கெல்லாம் ரெண்டு கை பயன்படுத்தி இருக்கிறான். ரெண்டு கையும் பயன்படுத்துறது ஒரு கையும் பயன்படுத்தக்கூடியது வறுமையானால் ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு கையுமோ ஒரு சந்தர்ப்பத்தில் ரெண்டு கையுமோ, ஒரு கையின்றாலும் கைங்கிற அர்த்தம் இருக்கு. கை அர்த்தம் இல்லாம எப்படி போவோம்? அப்ப உழைச்சி சாப்பிடுற ரசூலுல்லாஹ் ரெண்டையும் பயன்படுத்தினாங்களே. உனக்கு காசு இருந்து தர்மம் செய்ய வழி இல்லாட்டி போய் அமல் பி எதிகி, கையால் உழைத்து நீ தர்மம் செய்யி. இன்னொரு இடத்துல போய் அமல் பி எதைகி, ரெண்டு கையால் உழைத்து தர்மம் செய்யுங்கிறாங்க. ரெண்டும் உள்ளதுதான். இது பெரிய முரண்பாடா? அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த மாதிரி நிறைய பயன்படுத்தி இருக்கிறாங்க. கொஞ்சம் தேடி பார்த்துட்டு வந்து நீங்க இது பண்ண வேண்டும். அடுத்து என்னன்னு கேட்டா, இன்னொரு என்னன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யஹுதுல்லாஹு அஸ்ஸ வஜல்ல, இன்னும் அது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை வந்துடுறேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் பேசும்போது ரசூலுல்லாஹ் பேசும்போது சொல்றாங்க, ஹலக்கல்லாஹு ஆதம அலா சூரத்திஹி, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் வந்து தன்னுடைய வடிவில் படைத்தான், தன்னுடைய சூரத்தில் படைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை வந்து அல்லாஹ் எப்படி படைச்சானா? தன்னுடைய சூரத்தில் படைத்தான். இது என்ன செய்வாங்க? ஆதமை ஆதமுடைய வடிவத்தில் படைத்தான். இதுதான் அதுக்கு அர்த்தம் பாங்க. ஆதமை என்ன கழுதையும் கழுத வடிவத்திலாம் படைப்பான், ஆட்டை ஆட்டு வடிவத்திலாம் படைப்பான், எறும்பை எறும்பு வடிவத்திலாம் அது ஒரு மெசேஜா? மெசேஜ்னா ஏதாவது ஒரு மெசேஜ் இருக்கணும் இல்லையா? அது கூட இந்த ஹதீஸ் எப்ப சொல்ல, இது புகார்ல வரக்கூடியது. அந்த ஹதீஸ் எப்ப சொல்லப்படுது? பல சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க, முகத்தில் அடிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது முகத்தில் அடிக்காதப்பா. ஏன்? அது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ்வுடைய அவருடைய வடிவத்தில் தன் வடிவத்தில் படைச்சிருக்கிறான். மனுஷனை காட்டக்கூடியது முகம்தான், முகத்தில் அடிக்காத என்பதை சொல்லும் பொழுதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பயன்படுத்தி இருக்கிறார்கள். இதுக்கு வேற வேற வியாக்கியானங்கள்லாம் கொடுப்பார்கள், கொடுக்கும்போது நான் அது பதில் சொல்லிக்கிறேன். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்லும்போது கையால படைச்சேங்கிறான். ரஹ்மானுடைய என்னுடைய உருவத்தில் சூரத்தில் படைத்த பண்புன்னு சொல்ல முடியுமா? அந்த சூரத்தினா பண்புன்னீங்கள, அல்லாஹ் வந்து உருவத்தில் படைச்சாங்க டேஞ்சர் ஆகாது. அல்லாஹ் வந்து தன்னுடைய பண்புலை, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை தன்னுடைய பண்புலை படைச்சிட்டான்னு சொன்னா அவர் அல்லாஹ்வாயிருவாரு. அல்லாஹ்வுடைய அனைத்தவருக்கு வந்து விடும். பண்புல படைச்சான்னு சொல்ல முடியுமா? அது ரொம்ப இதை விட பயங்கரமா டேஞ்சர் ஆகிவிடும். அப்படியும் ஹதீஸ் இருக்கு, நீங்கள் பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, எப்படின்னு பார்த்தா மக்கள் இப்படித்தான் புரிஞ்சுக்கிறதுங்கிறது எவ்வளவு அக்கறை எடுக்கிறாங்கன்னு பாருங்க. எப்படி அல்லாஹ் வந்து வானத்தை கையில் எடுப்பான், பூமியையும் கையில எடுப்பான், ரெண்டு கையிலையும் வானம் பூமி பிடிப்பான்னு ஒரு தடவை சொல்ல வர்றாங்க. இது சும்மா சொல்லலாமல், இது பெரிய சைகைலாம் வேணுமா? வானங்களையும் பூமியையும் தன் ரெண்டு கையில் அல்லாஹ் எடுப்பான் அப்படி சும்மா சொன்னாலும் எல்லாருக்கும் விளங்கும். ஆனா ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, மெம்பர்ல இருந்து கீழே விழுந்துருவாங்களோ என்று நாங்கள் நினைக்கிற அளவுக்கு என்ன செய்யறாங்க? அல்லாஹ் வானங்களை பூமியும் பிடிக்கிறாங்க. அவங்க இப்படி செஞ்ச சைகை வச்சு பிடிப்பாங்கிறத எடுப்பாங்க, என்ன செய்யறாங்க? விரல விரிக்கிறாங்க, மடக்குறாங்க. அது எப்படி இருக்கிறது? மெம்பர்ல இருந்து ரசூலுல்லாஹ் விழுந்துருவார்களோ என்று நாங்கள் நினைக்கிற அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓ யக்பிலு அஸாபியஹு ஓ யப்சுத்ஹா, அந்த கையை விரிச்சு விரிச்சு காட்டி அல்லாஹ் என்ன செய்வான்? வானங்களை எடுப்பான், பூமியை இப்படி எடுப்பான், இப்படி செஞ்சு செஞ்சு காட்டுறாங்க. இதையும் இப்படி காட்டணும் சும்மா சாதாரணமா சொன்ன விளங்குமே? வானத்தை எடுப்பாங்கிறது நம்ம இது பெரிய சைகை செஞ்சு காட்டக்கூடிய ஒரு விஷயமா இல்ல. நான் இந்த பேனாவை எடுப்பேன்னு சொன்னா போதும், எடுப்பார் இப்படி இப்படி பயங்கரமா அதை செய்து காட்டி அந்த சைகைக்கு முக்கியத்துவம் கொடுத்து கீழே விழுந்துற அளவுக்குலாம் முக்கியத்துவம் கொடுத்து அப்படிலாம் ரசூலுல்லாஹ் சொல்ற காரணம் என்ன? புட்டிப்பான் ஒழுங்கா விளங்கிக்க, இப்படிதான் பிடிப்பான், எட்டு பொண்ணு அப்படிதான் எடுப்பான். அதை வந்து அதை நிலைநாட்டுவதற்காக வேண்டி தானே கீழே விழுவுற அளவுக்கு ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சைகை பண்ணனே? சும்மா சொல்லிட்டு போயிடலாமா? வானத்தை பிடிப்பான், வானத்தை கையில் எடுப்பான், பூமியில கையில் எடுப்பான்னு சொல்லிட்டு போயிடலாமே? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இந்த மக்கள் விளங்கணும்னு ஆசைப்படுறாங்க? ஒவ்வொன்னு கேட்கிறன்னு இப்படி காட்டுறாங்க, பாக்குறேன்னு இப்படி காட்டுறாங்க, பிடிக்கிறோன்னு இப்படி என்ன செய்யறாங்க? காட்டுறாங்க. அதே மாதிரி என்ன செய்யறாங்க? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்வான்னு கேட்டா, இந்த பிரயாணத்தில் இருக்கிற ஒரு பையனை ரொட்டியை சுட்டு புட்டு பிரட்டி பிரட்டி போடுவான கையினால, அந்த மாதிரி இந்த பூமியை அல்லாஹ் என்ன செய்வான்? தன்னுடைய கையில பிரட்டி பிரட்டி போடுவான், பெரட்டுவான் என்று அதுக்கு உதாரணம். தன்னுடைய கையால் ஒரு பயணி ரொட்டியை எப்படி புரட்டி போடுவானோ அந்த மாதிரி இந்த பூமியை எல்லாம் புரட்டுவான். பூமியை புரட்டுவான்னு சும்மா சொல்ல வேண்டியதானே? பூமியை புரட்டுறதுக்கு எப்படி? அதுவும் கையால் புரட்டுவான். அல்லாஹ் வந்து பூமியை கையால புரட்டுவான்னு சொல்லிவிட்டு அதுக்கு உதாரணம் என்ன? மனுஷனை காட்டுறாங்க. ஒரு மனுஷன் எப்படி ரொட்டியை எப்படி புரட்டி போடுவானோ அந்த மாதிரி அல்லாஹ் இந்த பூமியை ஒரே பட்ட பரட்டி போட்டுருவான். அதுவும் கையை கொண்டு பிரட்டி போட்டுருவான். பிரயாணி எப்படி கையை கொண்டு பிரட்டுவானோ இப்படி இல்லாம சொல்லி நம்மளை கன்ஃபியூஸ் ஆக்குவாங்க. உருவம் இல்லைன்னா இதெல்லாம் பயன்படுத்துற வார்த்தையா? உருவம் இல்லைன்னு வைத்துக் கொள்வோம், நாம இந்த வார்த்தையை பயன்படுத்துவோமா? உருவம் இல்லாத ஒரு ஆளை பத்தி பேசுறதா இருந்தால் ஒரு பேச்சுக்கு உருவம் இல்லாத ஒருத்தர் இருக்கான்னு வச்சுக்கிறோம், அவனை பத்தி நம்ம பேச நினைக்கிறோம், பிடிப்பான்னு சொல்லுவோம் நம்ம?
உருவம் உள்ள ஒரு ஆள் பிடிக்கிறத பத்தி பேசினா இப்படி சொல்லுவோம். காது இல்லாத ஒருத்தன், காதே ஒருத்தனுக்கு இல்ல, கண்ணே இல்ல, அவன் பாப்பான் அவன் கேட்கன்னு சொல்றதா இருந்தா இப்படி காட்டுவோமா? அவனுதான் காதை இல்லையே, கேட்பான் பாப்பான்னு யாருக்கு சொல்லுவோம்? காதும் கண்ணு உள்ளவனுக்கு பேசுனா அப்படி பேசுவோம். அல்லாஹ்வுடைய ரசூல் ஏன் இந்த சைகை மூலமா என்ன சொல்ல வர்றாங்க? இதுக்கெல்லாம் வேணும் சைகை செய்யறாங்க. அப்ப மார்க்கம் நமக்கு கற்றுத்தரதை விட்டு மனோ இச்சை பிரகாரம் அதனால கேடு வரும், விபரீதம் வரும்னு நீங்களா நினைத்து கொண்டு எதுக்கு இருக்கிறத மறுக்கிறீங்க? உங்களோட ஆதாரமும் இல்ல, இருக்கிறதா மறுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. இது எப்படி? இது அல்லாஹ் புரிந்து கொள்ளக்கூடிய விதமாக அல்லாஹ் புரிஞ்சுக்கிறது அல்லாஹ்வுக்கு நம்ம சொல்லி கொடுப்பதா? அப்ப நான் என்ன கேட்கிறேன், அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு எல்லாம் தெரியலையா? இந்த மாதிரிலாம் குழம்பி போயிடுவாங்க. ஆளாளுக்கு நமக்கு உருவம் இல்ல, உருவம் மக்கள் விளங்கிற கூடாது, ரொம்ப கேர்ஃபுல்லா வார்த்தை யூஸ் பண்ணணும், இப்படிலாம் காட்டினா உருவம் விளங்கிடுவான், அப்படிலாம் எவ்வளவு கேர்ஃபுல்லா இருப்பாங்க. இப்ப நம்ம குழப்பிடுவாங்களா? அப்ப அல்லாஹ் ரசூலுடைய கலாமும் அவ்வளவு தெளிவாக இருக்கிறது. கபீர், அவனை போல உங்களுக்கு, இறைவனை போல யாரும் உங்களுக்கு விளக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துல அன்பானவர்களே, ஒவ்வொன்னு சரியா எடுபடல, நேரடியான ஆதாரத்தை காமிக்க முடியல அப்படிங்கறதுனால வேற வேற ஹதீஸை கொண்டு வர்றாங்க. அந்த நிலைமையும் அப்படித்தான். உதாரணத்துக்கு பாருங்க, அல்லாஹு தாலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைச்சான் அலா சூரத்திஹி அப்படின்னு. அப்ப எப்படி படைச்சான்? சூரத்துல சூரத்து தான். இதை சொல்லணுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அவர்களிடத்தில் படைத்தான், குதிரையை குதிரை வடித்து வைத்தான். இதுல என்ன ஆச்சரியம் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஆச்சரியம் இருக்கு. அது என்ன ஆச்சரியம் பின்னால் நான் சொல்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் இவன் சூரத்துல சூரத்துங்கிற அர்த்தமே இல்லைங்கிறதுக்கு அடுத்த வாசகம். பொதுவாவே ஒரு ஹதீஸ புரியறதா இருந்தா முன்னால பின்னால பார்த்தாலே அது அர்த்தம் என்னங்கிறது தெரிஞ்சிருங்க. அப்படி பார்க்கறதுனாலதான் பிரச்சனையே. இப்ப உங்க சொன்ன ஹதீஸ்ல ஹலக்கல்லாஹு ஆதம் அலா சூரத்திஹி, அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அவனுடைய வடிவத்தில் படைத்தான். சூரத்து இருக்கிறதுனால வடிவம் அப்படின்னு அர்த்தம் வைக்கிறேன். அந்த வடிவத்துக்கு என்ன அர்த்தம், என்ன கருத்து அப்படின்னு பின்னால சொல்றேன். தூளுஹு, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய உயரம் 60 திராஅன், 60 முழம் இருக்கு. அப்ப அல்லாஹ்வுடைய முழம் 60ஆ? ஏங்க இங்கேயே வழங்குறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தன்னோட வடிவத்தில் படைத்தாங்கிறதுக்கு உருவம் வழங்கிறாத அப்படின்னு அர்த்தம் இங்கே இருக்குத. ஏன்? அதுக்கு அடுத்த வாசம் என்ன இருக்கு? 60 முழம் இருக்கு. அப்ப அல்லாஹ் அப்ப நம்ம அப்படியே தன்னுடைய வடிவத்தில் படைத்தான், ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய உயரம் 60, அல்லாஹ்வுடைய உயரம் 60 எல்லாம் வந்துடும். இதுவா தௌஹீது? நான் கேட்கிறேன். அல்லாஹ்வுடைய ஒரு உருவத்தை கருவிச்சு அவனுடைய நீளம் எவ்வளவு, அகலம் எவ்வளவு, இதா தௌஹீது. சரி, அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மட்டும் தன்னுடைய வடிவத்தில் படிச்சானா, எல்லா மனிதனையும் தன்னுடைய வடிவத்தில் படைச்சானா? அப்படி ஒரு பேச்சு வருது. எல்லா மனிதனும் அப்படிதான் படைச்சான்னு சொன்னா அல்லாஹ் பார்க்கணுமா? ஃபிரௌனை பாரு. அல்லாஹ் பார்க்கணுமா? அபூஜஹலை போய் பாரு. அல்லாஹ் பார்க்கணுமா? அபூலஹபை பார்த்துக்க. ஏன்? அல்லாஹ் அப்படித்தான் படைச்சிருக்கிறான். இதுவெல்லாம் எந்த வழிகாட்டல கொண்டு போய் விடு. இன்னைக்கு நிறைய சாமியார்கள் இறைவனை பார்க்கறதானா என்ன பார்த்துக்கன்னு சொல்றாங்களே, இதனால தானாங்க? இதா தௌஹீது? நான் கேட்கிறேன். ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ்வுடைய உருவத்தில் இருக்கிறான் இப்படி சொன்னா இப்ப புரிஞ்சுக்கிறீங்க எது தௌஹீது எது ஷிர்க்குங்கிறது. இப்ப அதனால இப்படி ஒரு அர்த்தம் வைக்க கூடாது. அல்லாஹ் வச்சு பாதுகாக்கணும், ஈமான பாதுகாக்கணும். இப்படி எல்லாம் வடி வச்சு அல்லாஹ் உயரம் இப்படி இருக்கும், இப்படி முகம் இப்படி இருக்கும் வச்சு வணங்குனீங்க. 30-50 வருஷம் வணங்கினாலும் அல்லாஹ் வணங்கல, நம்ம கற்பனையில வச்சு ஒரு ஆளை வணங்கிட்டு இருக்கோம். செல்லா காசா போயிரும், மறுமையில எந்த சவாபும் கிடைக்காது. சரி, அடுத்ததாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்களுடைய உருவத்தில் படைத்தான். ஏன் அப்படி ஒரு கருத்து இருக்குது. அரபிக் கிராமர் பார்த்தாலும் அலா சூரத்தி அல்லாங்கிற வார்த்தையை பார்த்து அந்த வார்த்தையை நம்ம சொல்றது சுட்டி காட்டுவதை விட பக்கத்தில் உள்ள வார்த்தை பொதுவாக கிராமர் ரெண்டுக்கும் கொடுக்கலாம். பக்கத்தில் உள்ளாலையும் சொல்லலாம், அவர்னு சொல்லும் பொழுது அல்லது இவர்னு சொல்லும் பொழுது பக்கத்தில் உள்ளவரையும் சொல்லலாம், கொஞ்சம் தள்ளுவரையும் சொல்லலாம். ஆனா எது அதிகம் புரிஞ்சோம்னா பக்கத்தில் இருக்கோ அதுதான். அந்த கருத்து படம் பார்த்தா அலா சூரத்தி ஹி அப்படிங்கிற வார்த்தைக்கு ஆதம் தான் பக்கத்தில் இருக்கு, பொருத்தமா ஆகும். அது அரபிக் கிராமர் விட்டுருவோம். ஒரு விளக்கத்துக்காக சொன்னேன். அடுத்து நான் வர்றேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய வடிவத்திலே படைத்தான். இதுல ஆச்சரியம் இருக்கு. ஆச்சரியம் இருக்குங்க. இந்த காலத்திலயுமா அந்த ஆச்சரியம் புரியாம இருக்கிறீங்க? நான் கேட்கிறேன். இப்போ நாத்தியவாதிகள் இருக்கிறாங்க. மனிதன் எப்படி உண்டானான்னு சொன்னாக்கா ஆரம்பத்தில் இப்படி எல்லாம்